ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபஜான்ஸ் ரூல். அதாவது ஏற்கனவே வந்து நம்ம அயானிக் அண்ட் கோவலன்ட் பாண்ட் பார்த்தோம். இதில் அயானிக் பாண்ட் எது, கோவலன்ட் பாண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஈஸி மெத்தோட ஃபஜான்ஸ் ரூலில் சொல்லியிருக்காங்க. ஒரு மெட்டல் வந்து நான் மெட்டல் கூட கம்பைன் ஆச்சு அப்படின்னா அயானிக் பாண்ட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்குள்ள அந்த அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த காம்பவுண்ட் அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் அண்ட் ஆனியான் ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட்டட். அதாவது கேட்டையான் ஆனியான் அப்படின்றக்குள்ள ஒரே மாதிரி சார்ஜ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த அயானிக் காம்பவுண்டை 1923 வந்து ஃபஜான்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடீஸ் மூலிமா சம் ஆஃப் த அயானிக் காம்பவுண்ட் ஷோஸ் கோவலன்ட் கேரக்டர். ஒரு சில அயானிக் காம்பவுண்ட் வந்து கோவலன்ட் கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது, கோவலன்ட் கேரக்டர் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு, ஃபஜான் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எது பொறுத்து இருக்குது அப்படின்னா சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் அண்டு சைஸ் ஆஃப் த கேட்டையான் அண்டு ஆனியான். அதாவது கேட்டையானோட சார்ஜ் தென் சைஸை வச்சு உனக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, when the size of the cation is small and that of anion is large. கேட்டையான் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்மாலாகவும் நெகட்டிவ் சார்ஜ் வந்து லார்ஜாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி கிரேட்டர் த சார்ஜ் ஆஃப் த கேட்டையானோட சார்ஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா கிரேட்டர் வில் பி த கோவலன்ட் கேரக்டர். அதாவது கோவலன்ட் கேரக்டர் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அயானிக் அண்டு கோவலன்ட் பாண்ட் பார்த்தீங்கன்னா, அயானிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் லோ பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஆனால் கோவலண்ட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஹையாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜ் கேட்டையான் அயானிக் காம்பவுண்ட் ஹேஸ் லார்ஜ் கேட்டையான், இங்கே ஸ்மால் கேட்டையானாக இருக்கும். அதே மாதிரி ஆனியான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அயானிக்கில் ஸ்மால் ஆனியான், பட் கோவலண்ட்டில் ஆனியான் லார்ஜாக இருக்கும். ஓகேவாம்மா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சோடியம் குளோரைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ பாசிட்டிவ் சார்ஜ், அது +1 தான் அதனோட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. எ ஃபேர்லி லார்ஜ் கேட்டையான் அண்ட் ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஆனியான். அதாவது இது கேட்டையான ஆனியானை கம்பேர் பண்ணக்குள்ள இதில் பெருசாக இருக்கும் இந்த சோடியம். ஸோ அதனால் இட் இஸ் செட் டு பி அயானிக். இந்த காம்பவுண்ட் வந்து அயானிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே அலுமினியம் ட்ரையோடைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையர் பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா அதனோட +3 அதனோட பாசிட்டிவ் சார்ஜ். ஆனியானும் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் ஆனியான். ஸோ நோ கம்ப்ளீட் சார்ஜ் செப்பரேஷன். ஸோ அதனால் இந்த காம்பவுண்ட் வந்து இந்த கோவலன்ட் கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் உனக்கு கீழே ஸோ பிக்சர் மூலிமா உனக்கு அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, சார்ஜ் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரில் உனக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சோடியம் குளோரின் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோடியம் குளோரின் வந்து ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மெக்னீஷியம் குளோரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்னீஷியம் அண்ட் குளோரினுக்குள்ளே செப்பரேஷன் வந்து அது கொஞ்சம் ஃபுல்லாக செப்பரேட் ஆகலை. கொஞ்சம் ஆனியான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது, லார்ஜ் ஆனியானாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கோவலன்ட் கேரக்டர் இருக்குது. இதே அலுமினியம் குளோரைட் எடுத்திங்கன்னா ஆனியான் ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது கோவலன்ட் கேரக்டர் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. லைக்வைஸ் இங்கேயும் பாருங்கள், ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயானிக்காக தான் இருக்குது அலுமினியம் ஃப்ளூரைடில். குளோரின் வரக்குள்ளே கோவலன்ட் கேரக்டர் வந்துடுது. புரோமின் வரக்குள்ளே இன்னும் கோவலன்ட் கேரக்டர் அதிகமாகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அடுத்து தேர்ட் டைப்பு. இந்த மாதிரி இந்த ஃபார்மேஷன் இப்போ நார்மலாக கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா என்னது, எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். நீ ஒரு எலக்ட்ரான் கொடுங்க, நான் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து கோவலன்ட் பாண்ட். இதே இங்கே கோஆர்டினேட் கோவலன்ட் அப்படின்னா எலக்ட்ரானை ஷேர் பண்ணிப்பாங்க, பட் த ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கிறாங்க, 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த 2 எலக்ட்ரானுமே கம்ஸ் ஃப்ரம் 1 ஆட்டம். ஒரே ஆட்டமில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாண்டை நம்ம கோஆர்டினேட் கோவலன்ட் இல்லைன்னா டேட்டிவ் பாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு சில ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேர், அதாவது அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் பேரிங்காக இருக்கும், இது கூடிய பைண்ட் ஆகாமல் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா டோனார் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் பேர் வந்து அது டொனேட் பண்ணும். ஒரு சில எலமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ஆனால் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும்.
இப்படி பாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் வேக்கண்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோன் பேர் வச்சுருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வச்சுருக்க அந்த டோனார் ஆட்டம் வந்து இந்த ஆர்பிட்டாலில் லொக்கேட் பண்ணிக்கும். அப்போ இவங்க வந்து பிளேஸ் கொடுக்குறாங்க, அதாவது பிளேஸ் கொடுத்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு டோனார் ஆட்டம் ஒன்று இருக்கும், அக்செப்டார் ஆட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ அப்போ டோனார்லேருந்து அக்செப்டாருக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறது தான் நம்ம கோஆர்டினேட் கோவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே இப்போ எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏபி அப்படின்னு 2 ஆட்டம் நம்ம எடுத்துக்கிறோம். ஏபி நம்ம எடுத்துக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏல வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சுருக்கு. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் லோன் பேராக இருக்குது. பியில் வந்து பார்த்திங்கன்னா 6 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் அது 2 கிடைச்சிது அப்படின்னா என்ன ஆகும்னா ஆக்டா கான்ஃபிகரேஷன் அதுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஷேர் பண்ணுற 2 எலக்ட்ரானுமே யார் கொடுக்குறாங்கன்னா ஏ தான் கொடுக்குறாங்க. ஸோ ஏ டொனேட்ஸ் 2 எலக்ட்ரான் டு பி. ஸோ அதனால ஒரு கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த பாண்டுக்கு கோஆர்டினேட் கோவலண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் புரோமைட் சொல்லலாம், இல்லைன்னா அமோனியம் தென் அமோனியா ப்ளஸ் போரான் ட்ரைஃப்ளூரைடு. இது வந்து ஒரு கோஆர்டினேட் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா அண்டு போரான் ட்ரைஃப்ளூரைடு இந்த 2 மாலிக்யூலும் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமோனியாவோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அமோனியாவோட ஸ்ட்ரக்சரில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி போரான் ட்ரைஃப்ளூரைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால் இந்த சைடு இருக்கும் உனக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமோனியா வந்து இட் ஹேவிங் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரான் குறைபாடு உடைய, எலக்ட்ரான் பத்தாமல் இருக்கக்கூடிய BF3 கூட வந்து பைண்ட் ஆகுது, அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த BF3 நம்ம எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமோனியா எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த BF3 வந்து எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அது வந்து கோஆர்டினேட் கோவலண்ட் அப்படின்னு நம்ம இந்த காம்பவுண்டை சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவலண்ட் காம்பவுண்டோட கேரக்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட், அதாவது கோஆர்டினேட் கோவலண்ட் காம்பவுண்ட் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் 3 ஸ்டேட். சாலிடாக இருக்கும், இல்லைன்னா லிக்விட் அல்லது கேஸஸ், 3 ஸ்டேட்லேயும் எக்ஸிஸ்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி லைக் கோவலண்ட் காம்பவுண்ட் மாதிரியே கோஆர்டினேட் காம்பவுண்டும் டஸ் நாட் கண்டெயின் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது அயான்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இட் ஆர் பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. Then melting point. In this compound have melting point, boiling point higher than those of pure covalent. அதாவது என்ன சொல்கிறது, கோவலண்ட் காம்பவுண்டை விட ஹையர் அட்டு பாயிலிங் அண்டு மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் அயானிக் காம்பவுண்டை விட கம்மியாக தான் இருக்கும். கோவலண்ட்டை விட அதிகம், அயானிக்கை விட கம்மி. தென் சாலிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்சாலியபிள் லைக் இன் வாட்டர். போலார் சால்வெண்ட்டாக இருக்க வாட்டரில் இன்சாலியபிள், பட் நான் போலார் சால்வெண்ட்டான இருக்க பென்சீன், டொலுவின், கார்பன் டெட்ராக்ளோரைடில் சாலிபிள் ஆகும். தென் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா it also undergo molecular reaction that happens very slowly. Next one வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன் என்னென்னா பார்க்கலாம். வேணா என்ன ஆப்பிள் இஸ் கட், இப்போ ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்பிள் அந்த ஒயிட் பார்ட் எல்லாமே ப்ரௌனிஷாக மாறும். அதே மாதிரி அயன் போல்ட், இந்த இரும்பு கம்பி, ஆணி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் என்ன ஆகும், இட் டர்ன்ஸ் டு ப்ரௌனிஷ், அதாவது ரஸ்ட், துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அங்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு இந்த எக்ஸாம்பிள். அதாவது ஆப்பிள் கட் பண்ணக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரௌனிஷாக மாறுது. புதுசாக இருக்க அந்த அயன் போல்ட் வந்து நாளடைவில் என்ன ஆகுது, ப்ரௌனிஷாக மாறுது. ஸோ இங்கே 2 இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஆக்சிடேஷன் நடந்திருக்கு அப்படின்னா. ஸோ அப்போ வாட் இஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஒன்று நீங்கள் ஆக்சிஜனை ஆட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா வந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கணும். இந்த 3 கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு அதாவது ஒன்று ஆக்சிஜன் ஆட் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணியிருக்கணும், இல்லைனா எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இது 3த்தில் எது ஒன்று நடந்திருந்தாலும் அதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்னீஷியத்து கூட ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம், மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன். அதே மாதிரி CaH2வில் H2வை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அதாவது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். கால்சியம் ஹைட்ரைட்லேருந்து ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதே மாதிரி Fe2 + Fe3+ கன்வெர்ட் ஆகுது. 2+ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் லேக் ஆகுது. ஸோ அப்போ அது 3+ கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இந்த 3 கான்செப்டில் எது ஒன்று நடந்திருந்தாலுமே அது ஆக்சிடேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ ரிடக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ ரிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் விச் இன்வால்வ்ஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லலாம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், இல்லை ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஒன்று ஹைட்ரஜன் ஆட் பண்ணாலோ இல்லை ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிங்க இல்லை எலக்ட்ரானை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரிடக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சோடியம் கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ரிடக்ஷன். அடுத்தது CuOவில் H நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள வாட்டராக வந்து O ரிமூவ் ஆகிடுது, Cu எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ O நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, அதனால என்ன ஆகுது, இங்கே ரிடக்ஷன் நடக்குது. Fe3+ல் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிங்கன்னா 2+ஆக கன்வெர்ட் ஆகுது, இட் அக்செப்ட் கெயின் எலக்ட்ரான். ஸோ அதனால இது ரிடக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். Generally the oxidation and reduction occurs in the same reaction simultaneously. ஒரு சில ரியாக்ஷனில் வந்து தானாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டுமே சேம் டைமில் நடக்கும். அப்போ ஒரு ரியாக்டன்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், அதர் ரியாக்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறது, சிம்பிளாக ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ஆஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் ரெண்டுமே இன்வால்வ் ஆகுதோ அந்த ரியாக்ஷனை நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், லெட் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் உனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து கார்பன் கூட பைண்ட் ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, பட் த சேம் டைம் லெட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ வந்து அதனால இது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜிங்க் ப்ளஸ் காப்பர் சல்ஃபேட். இதில் சல்ஃபேட் குரூப், அதாவது ஆக்சிஜன் இருக்கிற இந்த குரூப் வந்து ஜிங்க்கு கூட பைண்ட் ஆகிடுது. ஸோ ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் வந்து ரிடக்ஷன் ஆகுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிடக்ஷன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். தென் ஆக்சிடேஷனில் ஹைட்ரஜன் நீ ரிமூவ் பண்ணுவேன், ரிடக்ஷனில் ஹைட்ரஜனை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆக்சிடேஷனில் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுவீங்க, இங்கே ரிடக்ஷனில் எலக்ட்ரானை ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க, டிஃப்ரென்ஷியேட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இந்த 3 பாயிண்ட்டே எழுதிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிடைசிங் அண்டு ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்க சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த காம்பவுண்டில் அடுத்த காம்பவுண்டில் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா H2O2, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, CrO3, தென் பொட்டாசியம் டைக்ரோமேட், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில சப்ஸ்டன்ஸ் வந்து அடுத்த சப்ஸ்டன்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதாவது எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டோனார்ஸாக இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டை நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லித்தியம் போரோஹைட்ரைடு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அண்ட் சம் மெட்டல்ஸ், பலேடியம், பிளாட்டினம், இது எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும். தென் ஓகே, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் இன் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன ஆக்சிடேஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க உனக்கு, ஷைனிங் சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல். அதாவது மெட்டல் சர்ஃபேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஷைனிங்காக இருக்கும், ஆனால் நாளடைவில் என்ன ஆகும், அந்த ஷைனிஷஸ் வந்து அதாவது டார்னிஷ் ஆகும், ஷைனிஷ் டிமினிஷ் ஆகிட்டு என்ன ஆகும்னா அதோட ஷைனிங் லாஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கொரோஷன், அரிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதனோட மெட்டலோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளடைவில் அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி மெட்டல் ஆக்சைடாக உனக்கு ஃபார்ம் ஆகிடும்.
அதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து அது ப்ரௌன் கலராக மாறுது அப்படின்னக்குள்ள என்ன ஆகுது, அதுவும் அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் அந்த கலர் சேஞ்சும் உனக்கு நடக்குது. இதே தேர்ட் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில ஃபுட் ஐட்டம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப நேரம் ஓப்பனில் இருந்தது அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயில் ஆகிடுது. தட் இஸ் கால்டு ரான்சிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் அந்த ஃபுட்டு வந்து ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர் So oxidation number of an element is defined as the total number of, இது அப்படியே definition note பண்ணிக்கோங்க, total number of electrons that an atom either gains or loss in order to form a chemical bond with another atom. அதாவது ஒரு எலமெண்ட்டோட total number of electrons ஒன்று கெயின் பண்ணலாம் இல்லைன்னா லாஸ் பண்ணலாம். அதாவது இன்னொரு ஆட்டம் கூட பைண்ட் ஆகக்குள்ள கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகக்குள்ள அது லாஸ் பண்ணுற இல்லைன்னா கெயின் பண்ணுற எலக்ட்ரானோட கவுண்ட்டை நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பாசிட்டிவில் இருந்தது அப்படின்னா தட் இட் மீன்ஸ் இட் ஆட்டம் லாஸஸ் எலக்ட்ரானை அது லாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் ஜீரோ தட் இந்த ஆட்டம் நெய்தர் கெயின் ஆர் லாஸஸ், ஜீரோவாக இருந்ததுன்னா அது அக்செப்டும் பண்ணலை கெயினும் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். The sum of oxidation numbers of all atom in the formula for a neutral compound is 0. ஒரு காம்பவுண்ட் நியூட்ரலாக இருக்குது அப்படின்னா அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் அந்த உள்ளே இருக்க ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஓகேவா? the sum of oxidation number of an atom is the same as the charge of that ion. இதே ஒரு அயானாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் Na+ அப்படின்னா இது வந்து அயான் ஏன் சொல்கிறோம், ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜில் இருக்க கேட்டையான். இதனோட சார்ஜ் என்னவாக இருக்கோ அதுதான் அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ப்ளஸ் அப்படின்னா இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. இதே 2+ இருந்தது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நெகட்டிவ் ஆக்சிடேஷன் அப்படின்னா இப்போ -1 இருக்குது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் -1 தான். 1- இருக்குன்னா -1 தான் அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக உனக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பொட்டாசியம் அண்டு புரோமைடு இன் KBr இஸ். KBr பொட்டாசியம் புரோமைட் காம்பவுண்டில் கேக்கும் பிக்கும் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +1 அண்டு -1. ஸோ பொட்டாசியமுக்கு +1, புரோமினுக்கு -1. அதே மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா மாலிகுல் இஸ் -3. நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் அமோனியாவில் -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் H வந்து பார்த்தீங்க அப்படின்னா +1 எக்ஸப்ட் ஹைட்ரைடாக இருக்கக்குள்ளே இதனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1ன்னு இருக்கும். ஆனால் மற்ற எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. இதெல்லாம் நீங்கள் 11th படிப்பீங்க டீட்டெயிலாக. தென் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இன் மோஸ்ட் கேசஸ், அதாவது மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே -2, ஒரு சில இடத்துல -1. H2O2வில் அந்த சூப்பர் ஆக்சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். இதே வந்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நியூட்ரல் மாலிகுல், நியூட்ரலாக இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 1ல் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் H அண்ட் O நம்ம பார்க்கலாம் இன் வாட்டர் H2Oவில். ஓகேவா? லெட்டஸ் டேக் ஆன் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1, ஆக்சிஜனுக்கு வந்து -2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். ஸோ 2 × +1 +2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சிஜன் -2 +2 -2 ஆட் பண்ணிங்கன்னா 0. ஸோ டோட்டலாக வாட்டரோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0 அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு +1 தான், ஆக்சிஜனுக்கு -2 தான் அப்படின்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இல்லஸ்ட்ரேஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4. சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து H2SO4ல் என்னன்றது கண்டுபிடிக்கலாம். அதாவது ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எதுக்கு தெரியாது? சல்ஃபருக்கு மட்டும் தெரியாது. ஸோ அந்த தெரியாத ஆட்டமை நம்ம X அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. H2SO4ல் 2 இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1, அதை +1ன்னு போட்டுக்கிறோம். சல்ஃபர் வந்து தெரியாது, ஸோ Xன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சிஜன் 4 இருக்குது. ஸோ 4 × ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2, ஸோ × -2ன்னு போட்டுக்கிறோம். ஓவராலாக இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0.
ஓகேவா, இது நியூட்ரல் மாலிகுல். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா +6 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் வந்து +6 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். தென் நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ குரோமியத்தில் கண்டுபிடிக்கணும். பொட்டாசியமுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பொட்டாசியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1, ஆக்சிஜனுக்கு வந்து -2. இந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. குரோமியம் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஆனால் ஆக்சிடேஷன் நம்பர் தெரியாது. ஸோ எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 7. ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -2. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 2x +12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ x 6. அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட்டில் இருக்க குரோமியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 6 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இல்லஸ்ட்ரேஷன் 4, Feயோட ஆக்சிடேஷன் நம்பர் இன் ஃபெரஸ் சல்ஃபேட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ Fe வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சல்ஃபருக்கு ஏற்கனவே நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சிஜனுக்கு வந்து -2. ஸோ அதே மாதிரி Fe வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சல்ஃபர் வந்து 1 தான் இருக்குது. ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +6. அதே மாதிரி O4ன்றதுனால ஆக்சிஜன் 4 இன்ட்டு -2. ஓவராலாக இதனோட சார்ஜ் வந்து 0 ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா x +2 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து லெசன் வந்து உனக்கு முடியுது. இந்த லெசனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் பாண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் பார்த்தோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பாண்டு, அயானிக் பாண்டு, கோவலன்ட் பாண்டு அண்ட் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். வாட் இஸ் அயானிக் பாண்ட்? அயான்ஸ்க்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா, அயான்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டையான் அந்த அயானுக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அயானிக் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலிமா பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து கோவலன்ட் பாண்ட். தென் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு என்னது, எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. பட் த ஷேரிங் எலக்ட்ரான் கம்ஸ் ஃப்ரம் ஆன் ஆட்டம். ஒரே ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு டோனார் ஆட்டம் மட்டும் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆட்டம் வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த பாண்ட் வந்து கோஆர்டினேட் கோவலன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அயானிக் காம்பவுண்டு, கோவலன்ட் காம்பவுண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் காம்பவுண்டோட கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஆக்சிடேஷன், தென் வாட் இஸ் ரிடக்ஷன் பார்த்தோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக ஆக்சிடேஷன் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம். ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு சில எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதாவது நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இதோட இந்த லெசன் முடியுது. ஒரு தடவை லெசனை நல்லா படித்து பாருங்கள். புக் பேக் கொஷினை வந்து இப்போ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஒரு தடவை படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வெறுமனே வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை, மெமரி பண்ண தேவையில்லை. ஸோ உடனே படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.